நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் எதையாவது சாதிக்கணும், சுற்றி உள்ள எல்லாருமே நம்மளை கொண்டாடணும், நம்ம நினச்சதை நம்ம அடையணுங்கிற ஆசைகள் கனவுகள் இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஒரு லக்ஸூரியான காரை வாங்கணும், இல்லாட்ட ஒரு பைக்கை வாங்கணும், பெரிய வீடை கட்டணும், ஒரு பெரிய எம்என்சி கம்பெனியில் ஒரு நல்ல வேலையை பார்க்கணும், நம்ம பிடிச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமாக இருக்கணும். இப்படி எவ்வளவோ ஆசைகள் இருக்கலாம். ஆனால் இந்த இலக்குகள் எல்லாத்தையும் சாதிக்கிறவங்க பார்த்தா 100ல் வெறும் 2% பேர் மட்டும்தான். மீதமுள்ள 98% பேர் நினச்ச இலக்கை அடைய முடியாமலும் பிடித்த வாழ்க்கையை வாழ முடியாமலும் இருக்காங்க. நீங்கள் நினச்சதை ஏன் உங்களால் அடைய முடியல? உங்களோட இலக்கை அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை எதையும் சாதிப்பதை விளக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஜின் கதையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன, கதை கேட்க ஆரம்பிக்குமா? முன்னொரு காலத்தில் சிற்பி ஒருத்தன் வாழ்ந்தான். அவனுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் எந்திக்க வேண்டியது, குளிச்சு சாப்பிட்டுட்டு பெரிய பெரிய பாறைகளை சிற்பமாக செதுக்க வேலைக்கு செல்வது, அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது. இதை அப்படியே தொடர்ந்து பல வருடங்களாக சிற்பி பண்ணிகிட்டு இருந்தான். சிற்பிக்கு தன் மீதும் தன்னுடைய வாழ்க்கை மீதும் மிகுந்த அதிருப்தி இருந்தது. என்ன காரணம்னா, என்னடா வாழ்க்கை இது, தினமும் இந்த உளியையும் சுற்றியும் வச்சு பாறைகளை உடைச்சி கஷ்டப்படுதோம்னு அவனோட வாழ்க்கை மீது அவனுக்கே கோபம் இருந்துச்சு. ஒரு நாள் சிற்பி ஒரு பணக்கார வியாபாரியோட வீட்டுக்கு ஒரு சாமி சிலையை கொடுக்க போனான். அந்த வியாபாரியோட வீட்டையும் அதில் இருந்த ஆடம்பர பொருட்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் வியாபாரி தான் வீட்டில் தனக்காக வேலை செய்ய 10 வேலைக்காரங்களை வச்சுருந்தார். ஊர் மக்கள் எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்த சிற்பி வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும், வியாபாரியை பார்த்து பொறாமை அடைஞ்சான். சிற்பி தானும் ஒரு வியாபாரியை போலவே இருக்கணும்னு நினச்சான். சிற்பி ஒரு வியாபாரியாக ஆக வேண்டும்னு தினமும் கடவுளிடம் உருக்கமாகவும் தீவிரமாகவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்தான். கடவுளும் சிற்பியோட வேண்டுதலுக்கு செவிசாய்த்து அவனை ஒரு வியாபாரியாக மாற்றினார். சிற்பி முதலில் தன்னுடைய ஆடம்பரமான வீடு, நகைகள், செல்வம், தங்கம், அந்தஸ்து, மரியாதைன்னு அனைத்தையும் அனுபவிக்க தொடங்கினான். ஒரு சில நாட்கள் போனது. அப்போதான் சிற்பிக்கு புரிந்தது, ஒரு வியாபாரியாக இருப்பது அவ்வளோ ஈஸியாக இல்லைன்னு. அதற்கு கடினமான உழைப்பு, வியாபார போட்டியை சமாளிப்பது, வியாபாரத்தில் ஏற்படுற லாப நஷ்டத்தை எதிர்கொள்வதுன்னு சீக்கிரமே உணர்ந்தான். ஒரு சில மாதம் கழிந்தது. வெயில் காலத்தில் ஒரு நாள் சிற்பி வியாபாரத்திற்காக தனது பொருட்களுடன் பயணம் செய்த போது அந்த நாட்டு அரசனுடைய அரண்மனையை பார்த்தான். சிற்பி உள்ள போய் அரசனையும் பார்த்தான். அரசன் தன்னுடைய சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்து இருப்பதையும் பார்த்தான். உலகில் உள்ள அனைத்து சக்திகளும் அரசனோட விரல் நுனியில் இருப்பதையும் பார்த்து மீண்டும் பொறாமை அடைந்தான். சிற்பி தன்னை ஒரு நாட்டின் அரசனாகும்படி கடவுளிடம் வேண்டினான். கடவுளும் சிற்பியோட வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவனோட விருப்பப்படியே அரசனாக்கினார். அரசனான முதல் நாள் சிற்பி தன்னுடைய புதிய சக்தியை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். சிற்பி தன்னுடைய படைகளுக்கு கட்டளையிட்டான். புதிய புதிய சட்டங்களை ஏற்றினான். மிகுந்த அதிகாரத்துடன் தன்னுடைய நாட்டு மக்களை ஆட்சி செய்ய தொடங்கினான். ஆனால் ரொம்ப சீக்கிரமே ராஜாவாக இருப்பதோட அர்த்தத்தை சிற்பி புரிஞ்சுக்கிட்டான். ராஜானா ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு கட்டளை போடுவது மட்டும் இல்லை, தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் தொடர்ந்து உழைக்கணும். பக்கத்து நாட்டு அரசர்களையும் சமாளிக்கணும். அரண்மனைக்குள்ளேயே தனக்கு எதிராக சதித்திட்டம் போன்றவங்களையும் கண்டுபிடிக்கணும். ராஜ்யத்தோட பெரும் பொறுப்பை ஒரு சுமையை போல சுமக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் சிற்பி தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த போது அரண்மனையில் இருந்த ஜன்னல் வழியாக சூரிய ஒளி தன் மீது விழுவதை கண்டறிந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு வியர்க்க ஆரம்பிச்சிட்டு ரொம்பவுமே அசௌகரியமாக இருந்தான். உடனே அரண்மனையில் இருந்து வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தான். சிற்பி ஒரு அரசனாக இருந்தும் தன்னுடைய சக்திக்கும் பதவிக்கும் இது எதனாலையுமே பாதிக்கப்படாமல் எல்லாத்துக்கும் மேலாக சூரியன் பிரகாசமாக ஒளிர்வதை பார்த்தான். சூரியனை பார்க்கும்போதே அவன் கண்ணு கூச ஆரம்பிச்சுட்டு சூரியனை முழுசாக கூட அவனால் பார்க்க முடியல. சூரியனை பார்த்து மீண்டும் ஒரு முறை பொறாமை கொண்டான் சிற்பி. இப்படி சூரியனை பார்த்து பொறாமை கொண்ட சிற்பி தன்னை ஒரு சூரியனாக மாற்றும்படி கடவுளிடம் வேண்ட ஆரம்பித்தா. மறுபடியும் சிற்பியோட இடைவிடாத ஆசைகளை பார்த்து சிரித்த கடவுள் அவனை சூரியனாக மாற்றினார்.
சிற்பி சூரியனாக மாறியவுடன் தன்னை ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாகவும் அனைத்து உயிரினங்களையே கட்டுப்படுத்தும் வல்லமை உடையவனாகவும் தன்னை உணர்ந்தான். சிற்பி பிரகாசமாக ஒளியை பூமிக்கு அனுப்பினார். கீழே உள்ள அனைத்து பொருட்களையும் ஒளிர செய்தான். ஆனால் சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய இருண்ட மேகம் சிற்பிக்கும் பூமிக்கும் இடையில வந்தது. சூரியனின் ஒளியை மறைத்தது. சிற்பி சூரியனாக எவ்வளவு அதிகமாக வெளிச்சத்தை கொடுத்தாலும் மேகம் சூரியனின் வெளிச்சத்தை தடுத்தது. மீண்டும் ஒரு முறை பொறாமை கொண்டான் சிற்பி. சூரியனை தடுக்கக்கூடிய மேகமாக தன்னை மாற்றும்படி கடவுளிடம் வேண்டினான். இதை கேட்ட கடவுளுக்கே கோபம் வந்துட்டு, இருந்தாலும் சிற்பியை மேகமாக மாற்றினார். ஒரு மேகமாக மாறிய சிற்பி வானம் முழுவதும் சுற்றிக்கிட்டே இருந்தான். கீழே இருந்த பூமி மீது தன்னுடைய நெல்லை அனுப்பினான். சிறிது நேரத்திலேயே சிற்பியால் எதிர்க்கவே முடியாத ஒரு எதிரியை எதிர்கொண்டான் சிற்பி. அதற்கு பேர் தான் காற்று. காற்று மேகமாக இருந்த சிற்பியை வானத்தில் சிதறடித்தது. இறுதியாக சிற்பி அதிகாரம், அந்தஸ்து மீதான முடிவில்லாத ஆசைகள் பயனற்றது என்பதை உணர்ந்தான். தன்னை விட பெரிய சக்தி ஒன்று எப்போதுமே இருக்கும் என்பதை சிற்பி புரிந்து கொண்டான். அதிக அதிகாரம், செல்வம், அந்தஸ்துக்காக தொடர்ந்து பாடுபடுவதால் உண்மையான மனநிறைவு வராது என்பதை சிற்பியோட கதை நமக்கு சொல்லுது. வாழ்க்கையில் எதையும் அடைவதற்கான வழியானது அடுத்தவங்களை பார்த்து அதை இலக்காக வைத்து தொடர்ந்து துரத்துவதில்லை. நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு உண்மையிலே எது மேலே ஆசை இருக்கோ அதை தொடர்ந்து உழைப்பது தான் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இலக்கு இருக்கும். அதை அடையணும்னா தொடர்ந்து அதை நோக்கி உழைக்கணும். எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு ஏழையாகவோ இல்லை மிடில் கிளாஸாகவோ இருக்கீங்க. ஃப்யூச்சரில் ஒரு பணக்காரனாக மாற நினச்சிங்கன்னா உங்களோட முழு கவனமும் அதில் மட்டும்தான் இருக்கணும். சம்பாதிக்கிற பணத்தை சேவ் பண்ணணும். அப்படி சேமித்த பணத்தை எந்தெந்த கம்பெனியில் எப்படி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதிர்காலத்தில் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண பணத்தை சேமித்து வைக்கணும். இதில் மட்டும்தான் உங்களோட மொத்த கவனமும் இருக்கணும். அதை விட்டுட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐஃபோன் வாங்கியிருக்கான், நானும் வாங்குகிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் புதுசாக கார் வாங்கியிருக்கான், நானும் அதை விட 1 லட்ச ரூபா அதிகமாக போட்டு ஒரு காரை வாங்குகிறேன் அப்படின்னு உங்கள் இலக்கிற்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாதவங்கள பார்த்து அவங்கள மாதிரியே நம்ம பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இலக்கு அடைய முடியாது, ஒரு பணக்காரனாக மாற முடியாது. வாங்கின ஐஃபோனுக்கும் காருக்கும் மாதம் மாதம் இஎம்ஐ மட்டும்தான் கட்டணும்.